கொல்கத்தா பயிற்சி மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டதை கண்டித்து ஈரோட்டில் இந்திய மருத்துவர் சங்கத்தினர் வேலை நிறுத்தத்தில் ஈடுபட்டுள்ள நிலையில் மருத்துவமனைகள் நோயாளிகளின்றி வெறிச்சோடி காணப்படுகின்றன. கூடுதல் விவரங்களை செய்தியாளர் ரஞ்சித் வழங்க கேட்கலாம். ரஞ்சித், வணக்கம். முழு விவரங்கள். வணக்கம் அகிலா. கொல்கத்தா முதுநிலை மருத்துவம் பயின்ற பெண் பயிற்சி மருத்துவர் கொலையை கண்டித்து தமிழ்நாடு கிளையின் இந்திய மருத்துவர் சங்கம் சார்பாக இன்று 24 மணி நேர வேலை நிறுத்தமானது நடைபெற்று வருகிறது. அதன்படி இந்த ஈரோட்டில் மருத்துவமனைகள் நோயாளிகள் இன்றி வெறிச்சோடிய நிலையானது காணப்படுகிறது. அகிலா, கொல்கத்தாவில் முதுநிலை பெண் பயிற்சி மருத்துவர் பாலியல் பலாத்காரம் செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்டதை கண்டித்து நாடு முழுவதும் மருத்துவர்கள் இன்று வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி இந்திய மருத்துவ சங்கத்தின் தமிழ்நாடு கிளையின் சார்பாக கொல்கத்தா மாணவி படுகொலை செய்யப்பட்டதை கண்டித்தும் மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பினை வழங்க கோரியும் பெரும்பாலான தனியார் மருத்துவமனைகள் இன்று காலை 6 மணி முதலே வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபடுகின்றனர். பயிற்சி மருத்துவர் கொலை செய்யப்பட்ட வழக்கில் நடுநிலை விசாரணை, பாதிக்கப்பட்ட குடும்பத்திற்கு இழப்பீடு வழங்குதல், இரவு நேர மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்கிட வேண்டும் உள்ளிட்ட கோரிக்கைகளையும் வலியுறுத்துகின்றனர். இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈரோடு லோட்டஸ் மருத்துவமனை, சுதா மருத்துவமனை, மாருதி மருத்துவமனை போன்ற பல தனியார் மருத்துவமனைகள் இந்த வேலைநிறுத்த போராட்டத்தில் பங்கேற்றிருக்கக்கூடிய சூழ்நிலையில வெளிப்புற நோயாளி சேவைகள், வார்டு கடமைகள், தேர்ந்தெடுக்கப்பட்ட அறுவை சிகிச்சைகள், கல்வி நடவடிக்கைகள் உட்பட எதுவும் நடைபெறாமல் வெறிச்சோடிய நிலையானது இன்று ஈரோட்டில் காணப்படுகிறது. இருப்பினும் காய்ச்சல், சளி போன்ற சிகிச்சைகளுக்காக மருத்துவமனைகளுக்கு பொதுமக்கள் சிலரும் வந்து ஏமாற்றத்துடன் திரும்பி செல்லக்கூடிய சூழலும் தற்போது ஈரோட்டில் நிலவுகிறது. அகிலா, விவரங்களுக்கு நன்றி ரஞ்சித். செய்திகளை உடனுக்குடனும் துல்லியமாகவும் தெரிந்து கொள்ள சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.